ஃபைனலி தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். உண்மையாக சொல்லணும்னா ஏஜிங் லுக்கை பார்த்து தளபதி ரசிகர்கள்லாம் செம்மையாக வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரைலருக்கு அப்புறமா அந்த ஏஜிங் லுக்கை பார்க்கவே தளபதி ரசிகர்கள் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ அழகாக தளபதியை காமிச்சிருக்காங்க. முக்கியமாக ஏஜிங் லுக்கில் இருக்க தளபதியை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, ரசிக்க முடிகிறது. ஸோ இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த நாளைய திருப்பு தளபதியை வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயமா இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இருக்குது. அப்புறமா நான் நோட் பண்ணதில் ஃபஸ்ட்டு டைம் ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து இந்த ட்ரைலரை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிமை பார்த்த மாதிரி வந்து ஒரு திருப்தி வந்து கொடுக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டான கமர்ஷியல் ஃபிலிம் வந்து தளபதி கிட்டேருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாலியான ஃபிலிம். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சில தளபதி, அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன தளபதி படங்கள் எதுவுமே வந்து படங்களாக பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து செமையாக வந்து பிடிக்கும். அதை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரைலர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைலரை என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணது வந்து உண்மையாலுமே அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ சூப்பராக ட்ரைலர் கட் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ். ஸோ எந்த இடத்துலையுமே இந்த கிராஃபிக்ஸ் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியாமல் இருக்குது. முக்கியமாக வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுகிறது. அதுதான் வந்து ஸ்டேடியம் சீன். ஸ்டேடியத்தில் வந்து தளபதி அவர்கள் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து யுவன் வந்து செமையாக வந்து பிச்சு பெடல் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து குறை சொல்கிற மாதிரி சுத்தமாக ஒன்று கூட இல்லாமல் வந்து அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு யாரை பற்றி பேசணும்னா, சின்ன கேரக்டர் பிரபுதேவா, பிரசாந்த், அவங்க எல்லாத்தோட கேரக்டரையும் வந்து ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேரக்டர் நினச்சா தான் பயமாக இருக்குது. மேபி வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டர் வெயிட் இல்லைனாலும் வந்து அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற பயம் வந்து வருகிறது. அதுதான் வந்து மைக் மோகன் அவர்களோட கேரக்டர். மைக் மோகன் வந்து பாஸ்ட்லேயும் வராங்க, ப்ரெசென்ட்லேயும் வராங்க. அதே மாதிரி வந்து பாஸ்ட்டில் வந்து பிரபுதேவும் வராங்க, அது பிரசாந்தும் வராங்க, தளபதியும் எல்லோரும் வராங்க. ஆனால் ஸ்னேகா காணோம். ஸோ அதனால் வந்து ஸ்னேகா வந்து பாஸ்ட்லேயே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து சில டைலாக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரசிக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக வந்து வெங்கட் பிரபு அவர்களோட பழைய டைலாக்லாம் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக அஜித் அவர்கள் பேசுகிற மாதிரி டைலாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் குடிக்கவே கூடாது சாமி அப்படி சொல்லி மங்காத்தா படத்தில் அஜித் பேசுகிற டைலாக். அப்புறமா எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து என்னென்னா, ஸோ லயன் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் லயன் தான், வயசானாலும் லயன் தான் அப்படின்னு சொல்லி தளபதி பேசுகிற டைலாக் வந்து இப்போ இருக்க ரியல் லைஃபுக்கு ஒத்து போகிற மாதிரி வந்து இருக்கிறது. அதுக்கப்புறமா எல்லாரையும் வந்து ரசிக்க வைக்கிறது என்னென்னா, ஸோ தளபதி வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வருவாங்க. அது வந்து ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்டாலாம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ் வந்து இருக்க போகிறது. அதுக்கப்புறமா இந்த கில்லி படத்தில் மருதமலை மாமடிலே முருகையா அந்த ஒரு சாங் வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து இந்த கில்லி படம் ரீரிலீஸ்க்கு அப்புறமா தான் வந்து இந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சாங் கில்லி திரைப்படம் ரீரிலீஸில் வந்து செம்மையாக வந்து சக்கப்போடு போட்டது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் தேட்டரில் வந்து இந்த ஒரு சாங் வந்து பாடியது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சாங் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து தளபதி பாடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து கில்லி வைப் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம். தளபதி மருதமலை மாமடியிலே பாடுற மாதிரி வந்து தேட்டரே வந்து பாட போகிறது. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ட்ரீட்டாக தான் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு ட்ரைலர் வந்து அமைந்திருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து இந்த ஒரு ட்ரைலருக்கு அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் படத்து மீது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து படம் மீது வந்து இருந்தது. ஆனால் இந்த ஒரு ட்ரைலருக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஸோ நார்மல் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தளபதி ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட கட்டில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கணும், தளபதியும் பிடிக்கணும், நார்மல் ஆடியன்ஸையும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கட்டு. ட்ரைலர் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுதுன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களை விட இந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து பர்ஃபெக்டான கட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சூப்பராக வந்து ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது, இந்த ட்ரைலரை பார்த்து யாரெல்லாம் கூஸ்பம்ஸ் ஆனீங்க, முகத்தில் வந்து ஸ்மைல் இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்குதுங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். உண்மையாக சொல்லணும்னா ஏஜிங் லுக்கை பார்த்து தளபதி ரசிகர்கள்லாம் செம்மையாக வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரைலருக்கு அப்புறமா அந்த ஏஜிங் லுக்கை பார்க்கவே தளபதி ரசிகர்கள் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ அழகாக தளபதியை காமிச்சிருக்காங்க. முக்கியமாக ஏஜிங் லுக்கில் இருக்க தளபதியை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, ரசிக்க முடிகிறது. ஸோ இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த நாளைய திருப்பு தளபதியை வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து சூப்பரான விஷயமா இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இருக்குது.
அப்புறமா நான் நோட் பண்ணதில் ஃபஸ்ட்டு டைம் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிமை பார்த்த மாதிரி வந்து ஒரு திருப்தி வந்து குடிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டான கமர்ஷியல் ஃபிலிம் வந்து தளபதிக்கு இருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாலியான ஃபிலிம். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சில தளபதி அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன தளபதி படங்கள் எதுவுமே வந்து படங்களாக பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து செமையாக வந்து பிடிக்கும். அதை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரைலர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைலரை என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணது வந்து உண்மையாலுமே அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ சூப்பராக ட்ரைலர் கட் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ். ஸோ எந்த இடத்துலையுமே இந்த கிராஃபிக்ஸ் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியாமல் இருக்குது. முக்கியமாக வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுகிறது. அதுதான் வந்து ஸ்டேடியம் சீன். ஸ்டேடியத்தில் வந்து தளபதி அவர்கள் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து யுவன் வந்து செமையாக வந்து பிச்சு பெடல் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து குறை சொல்கிற மாதிரி சுத்தமாக ஒன்றும் கூட இல்லாமல் வந்து அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு யாரை பற்றி பேசணும்னா சின்ன கேரக்டர் பிரபுதேவா, பிரசாந்த் அவங்க எல்லாத்தோட கேரக்டரையும் வந்து ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேரக்டர் நினச்சா தான் பயமாக இருக்குது. மேபி வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டர் வெயிட் இல்லைனாலும் வந்து அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற பயம் வந்து வருகிறது. அதுதான் வந்து மைக் மோகன் அவர்களோட கேரக்டர். மைக் மோகன் வந்து பாஸ்ட்லேயும் வராங்க, ப்ரெசென்ட்லேயும் வராங்க. அதே மாதிரி வந்து பாஸ்ட்டில் வந்து பிரபுதேவும் வராங்க, அது பிரசாந்தும் வராங்க, தளபதியும் எல்லோரும் வராங்க. ஆனால் ஸ்னேகா காணும். ஸோ அதனால் வந்து ஸ்னேகா வந்து பாஸ்ட்லேயே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து சில டைலாக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரசிக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக வந்து வெங்கட் பிரபு அவர்களோட பழைய டைலாக்லாம் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக அஜித் அவர்கள் பேசுகிற மாதிரி டைலாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் குடிக்கவே கூடாது சாமி அப்படி சொல்லி மங்காத்தா படத்தில் அஜித் பேசுகிற டைலாக். அப்புறமா எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து என்னென்னா, ஸோ லயன் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் லயன் தான், வயசானாலும் லயன் தான் அப்படின்னு சொல்லி தளபதி பேசுகிற டைலாக் வந்து இப்போ இருக்க ரியல் லைஃபுக்கு ஒத்து போகிற மாதிரி வந்து இருக்கிறது. அதுக்கப்புறமா எல்லாரையும் வந்து ரசிக்க வைக்கிறது என்னென்னா, ஸோ தளபதி வந்து குடிச்சு வீட்டுக்கு வந்து வருவாங்க. அது வந்து ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்டாலாம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ் வந்து இருக்க போகிறது. அதுக்கப்புறமா அந்த கில்லி படத்தில் மருதமலை மாமடிலே முருகையா அந்த ஒரு சாங் வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து இந்த கில்லி படம் ரீரிலீஸ்க்கு அப்புறமா தான் வந்து இந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சாங் கில்லி திரைப்படம் ரீரிலீஸில் வந்து செம்மையை வந்து சக்கப்போடு போட்டது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் தேட்டரில் வந்து இந்த ஒரு சாங் வந்து பாடியது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சாங் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து தளபதி பாடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து கில்லி வைப் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம். தளபதி மருதமலை மாமடிலே பாடுற மாதிரி வந்து தேட்டரே வந்து பாட போகிறது. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ட்ரீட்டாக தான் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு ட்ரைலர் வந்து அமைந்திருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து இந்த ஒரு ட்ரைலருக்கு அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் படத்து மீது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து படம் மீது வந்து இருந்தது. ஆனால் இந்த ஒரு ட்ரைலருக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஸோ நார்மல் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தளபதி ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட கட்டில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கணும், தளபதியும் பிடிக்கணும், நார்மல் ஆடியன்ஸையும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கட்டு. ட்ரைலர் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுதுன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களை விட இந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து பர்ஃபெக்டான கட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சூப்பராக வந்து ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது, இந்த ட்ரைலரை பார்த்து யாரெல்லாம் கூஸ்பம்ஸ் ஆனீங்க, முகத்தில் வந்து ஸ்மைல் இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.